வணக்கம். நிறைய தெரிந்த முகங்கள். மாதே சார் வந்தது, அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போ நிறைய பேசிட்டு இருக்கோம் சினிமாவை பற்றி. இன்னைக்கு அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன். மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க. ஏஞ்சல் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லா தெரியும். ரிங்கு இருக்காங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். 2 பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க. அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. பிளேபேக்கில் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே சிங்கர்ஸ் பாடினதை நாங்கள் எல்லாம் பார்த்த டைம் அது. இப்போ எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்கு. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்றவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் அந்த சின்ன பையன் நம்ம ஹரிணி என் திப்போட சன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு உட்கார வச்சு நிலா காய்குதே பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக டேலண்ட் புது அவென்யூலேருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாளும் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட். இது ரொம்ப மெச்சோர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட். இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட். இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். அது பெரிய பேப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்கு. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்கு? எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் கரெக்டா பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சுதான் நம்மள இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாங்க. ஒரு டைரக்டர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்களை எதை வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. கேட்டாரு. நான் சொன்னேன், அந்த சமயத்துல எந்த பாட்டு ரொம்ப பிரபலமா இருந்ததோ, அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியா இருக்குமோ அதை வச்சுதான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன். கரெக்ட் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அதனால சினிமால லைஃப்லயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டா, ஆக்சுவலி நேத்திக்கு நான் காலையில 6 மணிக்கு வந்தா என்னுடைய வீட்டுல வேலை செய்யறவங்க ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுல பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. நாளே சந்தோஷமா ஆரம்பிச்சது, ஒரு ரம்யமா ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நாங்க நன்றி சொல்லணும். நிச்சயமா நன்றி சொல்லணும். திரும்ப சொல்றேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்க இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னு ஒரு ஞாபகம் வருது. குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்துல லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை போடுவாங்க, திரும்பி 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 போடுவாங்க. கரெக்டா பிடிச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, என்ன ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற மரியாதையில தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. 1997 எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன். 49 கிலோ தான் இருந்தேன். உங்க அம்மா என்னை பார்த்துட்டு தினம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்கை நீ பார்த்துட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்போ எங்க இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அவங்க என்னுடைய நன்றி எல்லாம் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வாழ்த்தா வரணும். நீங்க இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ரோஷினி மேடம். ரொம்ப அழகாக பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. இன்னைக்கு நோல் மீட்